Hello everyone, welcome back. நான் தான் Sylvestars. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோடெக் சிபி ஃபார் ஆல் பைக்கிங் சொல்யூஷன்ஸ். அப்படி Sylvestars vlog அதையும் நான் வச்சுக்கோங்க. இது பார்ட் 2 வீடியோ. இது பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. மேலே ஐ பட்டன்லையும் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் உங்களுக்கு நான் லிங்க்கை கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதே போல் இது பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குன்னு சொன்னாலே இன்ஜினில் அதை பற்றியும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இன்ஜின் அசம்பிளிங்கும் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க, ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க. அப்போ நான் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் இந்த சின்ன அடி, அதுதான் இப்போ இன்ஜின் கேஸவே மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிருக்கு. இப்போ இதுதான் அந்த இன்ஜின் கேஸ் மாற்றியாச்சு, மாற்றி கியர் பாக்ஸில் செட் பண்ணி வச்சாச்சு. இனி வந்துட்டு அடுத்தது ஃபிட்டிங் தான். ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் பெட்டில் ஏற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அடுத்தது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அசம்பிளிங் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் லாஸ்ட் வீடியோ டிஸ்மேண்ட்லிங் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்துட்டு அசம்பிளிங் அண்ட் வண்டி ஸ்டார்டிங்கை தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது கிராங்க் ஷாஃப்ட்டு. நீங்கள் அதில் பார்க்கல ப்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கிராங்க் ஷாஃப்ட்டில் ப்ளேவே வரக்கூடாது. வந்துச்சுனாலே பிரச்சனை இருக்கணும். தூக்கி ஆட்டுற எப்படி சவுண்ட் வருதுன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கம்மி பண்ணலாம். இப்போ வந்துட்டு இந்த கையை நாங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதாகிடுச்சு. அந்த ஷேக் இருந்தது நான் முன்னாடி காட்டியிருந்தேன் இல்லையா, இதில் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு இந்த கிராங்க்கு, அதாவது கனெக்டிங் ராடும் இதுக்குள்ளே வர பேரிங்கும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருந்தது. அது பழைய கனெக்டிங் ராடு தான். அந்த ஷேக் எவ்வளோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். அந்த ஷேக்கே இல்லை சுத்தமாக. இப்படி தான் இருக்கணும், நல்லா ஹெவியாக இருக்கணும். இந்த அளவுக்கு தட்டினா வந்துட்டு நம்மளுக்கு அந்த ப்ளேவே வரக்கூடாது. அதுதான் இந்த ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஓவர் ரேஷ் ட்ரைவ் பண்ணுறதுனால கூட சம்டைம்ஸ் வரலாம். சரியான ஆயில் சேஞ்ச் பண்ணாமல் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க இல்லையா, அதனால கூட வந்துட்டு கிராங்க் ஷாஃப்ட் வந்துட்டு கெட்டு போகலாம். ஓகேங்களா, அதாவது ஓவர் ரேஷ் ட்ரைவ் பண்ணுறதுனால வருமா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஓகேங்களா, பட் ஏதோ ஒரு வண்டியில் கண்டிப்பாக அது வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இப்போ இந்த வண்டி புது வண்டி தான், BS6. பட் இதில் வந்துட்டு வந்திருக்குது. எங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம், புது வண்டியில் வந்திருக்குது. அதுதான் இந்த வண்டியில் இப்போ கிராங்க் வந்துட்டு நாங்கள் கொண்டு போய் லேத்தில் கொடுத்து அதை கிராங்க் செட் பண்ணி அதை உள்ளே வர அந்த புஷ்ஷை மாற்றி, அதாவது பேரிங்கை மாற்றி பண்ணுறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான் ஆகிடுச்சு. ஏன்னா பிகாஸ் இது யாரும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டாங்க, புது கிராங்க் மாற்றிக்கோங்க அப்படின்ட்டாங்க. பட் காஸ்ட் வைஸ் கம்மி பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷனில் நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதனால் வேறு ஒரு லேத்தில் கொடுத்து நாங்கள் செஞ்சோம். அது நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, மோஸ்ட்லி எல்லா வண்டியிலுமே வருங்கிறது இந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. இது ஒரு ரேரான கம்ப்ளைண்ட் தான். பட் வந்துட்டு இது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டான கம்ப்ளைண்ட். இன்கேஸ் உங்களுக்கு அது கிராங்க் அது கெட்டு போச்சுன்னா இன்ஜின் பிஸ்டன் உடஞ்சி சீஸ் ஆகிற கூட நிறைய வாய்ப்பு இருக்குது இன்ஜின். ஓகேங்களா, அதனால் வந்துட்டு அந்த இன்ஜின் ஆயில் வந்துட்டு எப்போவுமே கரெக்டான டைமிங்க்கு அந்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அது பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் தவிர்த்தரலாம். இது இன்ஜின் ஆயிலில் சரியாக மாற்றாமல் இருக்கிறதும் கூட ஒரு காரணமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இன்ஜின் சென்டர் கேஸ்லாம் மாற்றி அதை ரெடி பண்ணி இப்போ சிலிண்டர் மாட்டிகிட்ருக்கோம். வேறு எதுவுமே டேமேஜ் இல்லைங்க. பிஸ்டன், ஹெட்டு, சிலிண்டர் எதுவுமே டேமேஜ் இல்லை. பட் ஆனால் வந்துட்டு அந்த கிராங்க் வந்துட்டு கழட்டினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அது டேமேஜ்னே தெரிஞ்சுது. அது கேஸோடு வச்சுருந்த போது ஓகே இது ப்ளே வரக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு சரி நாங்கள் கழட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, அது கழட்டினதுக்கப்புறம் அதில் வர ப்ளே இருக்குது பார்த்தீங்களா, சீரியஸ்லி நாங்கள் எங்களுக்கே வந்துட்டு இதாகி போச்சு. இது எப்படியே மாட்டிடலாம் அப்படின்னு கஸ்டமர் சொன்னார். பட் வேணாம், நம்ம இது அப்படியே முழுசாக இது நம்ம பண்ணி தான் ஆகணும். இந்த ஒர்க்கு பண்ணலன்னா பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுனால இது நம்ம பண்ணி மாட்டியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஹெட்டு சிலிண்டரு மாட்டியாச்சு. இப்போ கிளச் மாட்டிட்டு மேக்னெட்டையும் மாட்டிட்டு அப்புறம் டைமிங் செயினை மாட்டி நம்ம இது டைமிங் வைக்க வேண்டியது தான். டைமிங் வச்சுட்டா இட்ஸ் ரெடி டு இன்ஜினில் இன்ஜினை வந்துட்டு வண்டியோட பெட்டில் ஏற்றிடலாம். அதுக்கப்புறம் அதை வண்டியில் பெட்டில் ஏற்றிட்டு மித்ததெல்லாம் வந்துட்டு அவுட்டர் ஃபிட்டிங்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். அவுட்டர் ஃபிட்டிங்ஸ்லாம் ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட் கிடையாது. இதுதான் நம்மளுக்கு மெயின் காம்ப்ளிகேட். இப்போ இந்த டைமிங் வந்துட்டு இதை பர்ஃபெக்டாக வச்சுட்டா இது ப்ராப்ளம் சால்வ்டு. இந்த டைமிங் வைக்கிறதுல தான் இது கொஞ்சம் குளறுபடி ஆகிடும். இன்கேஸ் டைமிங் ஏதாவது ஒரு பாயிண்ட் தள்ளி மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இது சீஸ் ஆகிடும். அதாவது வால் இமீடியட்டாக பெண்ட் ஆகிடும். அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம டைமிங்கில் பர்ஃபெக்டாக வச்சு நம்ம இப்போ ஹெட்டுக்கப் மாட்டியாச்சு. ஹெட்டுக்கப் மாட்டினோடனே நம்ம இன்ஜின் பெட்டில் ஏற்ற விட்டுதான், அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வண்டியில் மாட்டிட்டு வண்டியை ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 10 நிமிஷம் மேக்ஸிமம் ஓட விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா
ஹெட்டு கழட்டி ஆயில் நம்ம சரியாக ஹெட்டுக்கு வந்திருக்கா, ஹெட்டுக்கு கரெக்டாக ஆயில் வந்துட்டாலே உங்களுக்கு சிலிண்ட்ரு பின்ன அப்புறம் கிராங்க்கு எல்லாத்துக்குமே ஆயில் வந்துட்டு ஃப்ளோட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இது ஒர்க் ஃபினிஷ்டு. இப்போ நம்ம அடுத்து இன்ஜின் பெட்டில் ஏற்றிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப கஷ்டம் பெட்டில் ஏற்றுறதுலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அது வண்டியோட பாதிக்கு மேலே வெயிட் வந்துட்டு அந்த இன்ஜினில் தான் இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 30 to 40 கிலோஸ் வந்துட்டு அந்த இன்ஜினே இருக்கும். உங்களுக்கு ஒரு 150 கிலோ உங்களுக்கு இருக்குன்னா 30 to 40% ஆஃப் தி வெயிட் வந்துட்டு இன்ஜினே உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும். 2 பேர் சேர்ந்து தூக்கி மாட்டுறோன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. மாட்டியாச்சு. மாட்டிட்டு அடுத்த கிளச்சு ஃபேஸிங்லாம் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டி தான். ஹெட் டு ஃபினிஷ் நவ். அவ்வளோதான். இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறத பார்க்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எப்போவுமே வந்துட்டு இன்ஜினை மாட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 5 to 10 minutes வந்துட்டு அது கொஞ்சம் உள்ளெல்லாம் போய் பெட்ரோல்லாம் சோக் ஆகி ஆயிலெலாம் மேலே ஏறக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். அது ஏறிடுச்சுன்னா பர்ஃபெக்ட்லி ஆயில்டட். தட்ஸ் இட். இந்த ஃபிட்டிங் முடிஞ்சுது. இப்போ இந்த வண்டி கம்ப்ளீட்டாக இன்ஜினில் வந்துட்டு கிளச்சு கிச்சு எல்லாமே மாட்டியாச்சு. என்னென்ன ஃபினிஷ் பண்ணணும் இன்ஜின் சைடு எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது வண்டி. ஒரு சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் மட்டும் எனக்கு இன்னும் கிடைக்கல. அதாவது இந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட்டு, ரெண்டாவது வந்துட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் வர அந்த நம்பர் பிளேட் கார்டு, இதெல்லாம் மட்டும் எனக்கு 2-3 ஸ்பேர் மட்டும் கிடைக்கல. அது கிடச்சிச்சின்னா இந்த வண்டி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன் நான். அது எப்போ கிடைக்குதுன்னு தெரில. நாளைக்கு போகணும், ஷோரூம் போய் பார்க்கணும். தென் இப்போ நான் வண்டியை இதை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி நவ். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் இட், ஃபினிஷ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Be safe. Thanks for watching. Stay tuned for more videos. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட், லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. Thanks for watching. Stay tuned for more videos. Bye.